என்ன வெயில் இது என்ன பரிமளா காக்கானா? அனிதா மட்டும் தான் உட்காந்துருக்க. கேட்டு பார்க்கலாம். அனிதா, வாங்க அத்தை. ஏமா அம்மா இல்லையா? அத்தை, அம்மா வந்து மாங்காய் பறிக்க போயிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. சரிம்மா அம்மா சொல்லிட்டு தான் போனாங்களா? ஆமாம், வாங்க உட்காருங்க. இங்கே அவ்வளோ வெயில் தெரியல. இந்தக்குள்ள வளர்த்துடலாம். சஞ்சோடக்குள்ள கூட எங்கே வச்சுன்னு தெரியல. சஞ்சோடக்குள்ள போட்டு வர வேண்டிய வேலையாகி போச்சு. என்ன சஞ்சு, படிக்கிறியா? இல்லத்த, ஹோம்ஒர்க் கொஞ்சம் இருந்து வேலை எழுதி நிற்கேன். சரி. அத்தை, தண்ணி குடிக்கிறீங்களா இல்லை காஃபி எடுத்துட்டு வருவா? எனக்கு எதுவுமே வேணாமா, நீ படி. அத்தை, அம்மா வந்தா திட்டுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா, தண்ணி கொடுத்தியா, காஃபி கொடுத்தியான்னு. என்ன வேணும் சொல்லுங்க, எடுத்து வந்துறேன். வேணாமா, நீ எழுதுற வேலை பார்த்துருக்க. அதை பாரு. அத்தை, நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். அந்த பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கிறேன். அத்தை வீட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வந்தேன். சரிங்க அத்தை. நம்ம வீட்டுக்கு அண்ணன் வந்து நம்ம வீட்டில் இருக்குதுங்க, பெற்று விட்டது. வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கீங்களா, எதுவும் கேட்காதுங்க. குடுன்னு ஓடி போய் வயசு கணக்கு பொண்ணு போய் ஒழிச்சுக்கோங்க. அப்படி 2 முண்டை எட்டி பார்க்குங்க. பரிமளா காப்பர் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சுக்குது. என்ன சாப்பிட்றீங்களா, குடிக்கிறீங்களான்னு கேட்குது. குழந்தைங்களா அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வீட்டுக்கு வந்தவங்க வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படி கேட்டு பழக்கப்படுத்தி வளர்க்கணும். இந்த வீட்டுக்கு யாரா வந்து பூச்செடி வந்த மாதிரி ஓடி போய் ஒழிஞ்சு போதுங்க. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டுக்கு யாரா வந்தாங்கன்னா அவங்க மடியிலே ஏறி உட்காந்துங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பேன் தைரியமா. அதெல்லாம் அந்த காலம். என்ன ராதிகா, வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? இல்லைக்கா, இப்போதாங்க வந்து 5 நிமிஷம் ஆகுது. ஒரு பெட்டி மாங்காய் தினத்துக்குள்ளே அசாபுசான் ஆகி போச்சு. பரவாயில்லக்கா, மாங்காய் நல்லா முத்தி போயிருக்க. கொஞ்சம் போச்சு பழுத்துரும் போல இருக்கா? ஆமாம், நல்லா முத்தி போச்சு. இது வந்து புளிப்பு மாங்காய் தான். பழுத்துச்சுன்னா கூட கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும். நிறைய காய்ச்சிருக்குல்ல, நம்ம ஊட்ட மாதிரி போட்டுடலாம். மற்றதெல்லாம் பழக்க வச்சுக்கலாம். அனிதா, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துமா. அத்தைக்கு தண்ணி ஏதாவது கொடுத்தியா இல்லையா? கேட்டம்மா, அவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி, குடிக்க தண்ணி எடுத்துருவா. அந்த எடுத்துன்னு வரமா. இன்னும் கொஞ்சம் தான் எழுதி முடிக்க வேண்டியது இருக்குது. முடிச்சுட்டேன்னா அவ்வளோதான். அக்கா, மாங்காய் வந்து நல்லா பெருசு அறுத்து போட்டு உப்பு போட்டு முதல் வெயிலில் காய வச்சிடலாம். சரிடி. இன்னும் பாதி மாங்காய் வந்து மிளகாத்தூள் போட்டு ஊறுக்காய் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்டி, உப்பு போட்ட ஊறுக்காய் வந்து யாருமே வாங்க மாட்டாங்கடி. நம்ம விற்கிறதுக்கு தானே செய்யறோம். நீ தான் அப்படி நினச்சின்னு இருக்க. உப்பு போட்ட மாங்காய் ஊறுக்காய்லாம் இப்போலாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி எடுத்துன்னு போய் வித்தன்னு வச்சுக்க, டக்குன்னு காலி ஆகிடும். என்ன நினச்சின்னு இருக்க நீ? அப்படியே சொல்கிற, வாங்குவாங்களா? உப்பு போட்ட ஊறுக்காய் தான் வந்து பழையதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கஞ்சிக்கு. ஆமாம், அது உங்களுக்கு அருமை தெரிய மாட்டேது. வாங்க மாட்டாங்க சொல்கிறதுக்கே. எங்கள் வீட்டுக்கெல்லாம் உப்பு போட்ட ஊறுக்காய் தானே சாப்பிடுவாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வாங்குவாங்கன்னு கேட்டேன். நான் கடையில் பார்த்துருக்கேன். அந்த பாட்டில் வந்து இந்த மிளகாத்தூள் போட்ட ஊறுக்காய் தான் விற்கிது. இந்த மாதிரி உப்பு ஊறுக்காய் நான் பார்த்ததே கிடையாது. இருக்குக்கா, நீ கவனிச்சிருக்க மாட்டேன். சரி, அப்போ பாதி வந்து உப்பு போட்டு காய வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பாதி வந்து மசாலா பிடிக்காம மக்கா நாளைக்கு ஒரு பாக்ஸ் அத்தனை வருவல அப்படி ஒரு பாக்ஸாக செஞ்சு ஊற வச்சுக்கலாம். வெயில் நல்லா காஞ்சிருந்து வச்சுக்கேன். நமக்கு வந்து ஒரு வாரத்தில் உப்பு போட்ட மாங்காய் வந்து ரெடி ஆகிடும். வெயில் நல்லா சுரியில் காய்கறி மழைலாம் எதுவும் இல்லையா? மாடி மேலே காய வச்சா இன்னும் நல்லா காயும். பெரிய பண்ண வீட்டு மாடி காலியாக இருக்காங்க. ஒன்று எடுத்துன்னு காய வைக்கலாமா? இங்கே அங்கே வேறு கல்யாண ஃபங்க்ஷன் வேறு நடக்குது. பார்க்கலாம், எங்கன்னா காய வைக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ராதிகா வாங்க. இல்லைங்க கொடு. இந்தாக்கா, நல்ல தண்ணி தாக்கம். எம்மா, வாட்டர் கேனே காலியாக போச்சு. அவ்வளோ தண்ணி தாக்கம். போகும்போதே வாட்டர் கேன் தண்ணி எடுத்து போகாமல் போயிட்டேன். நமக்கா எங்கே போனாலும் ஒரு வாட்டர் கேன் தண்ணி எடுத்துன்னு போது தான் நல்லது. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? ஆமாம், அதான் சரிதான். தண்ணி போதுமா? என்ன எடுத்துன்னு வருவா? போதும். ராதிகா, உனக்கு தண்ணி வேணுமா? கொஞ்சம் கொடுக்க. சரி, நீ போய் படிப்போம். சரிம்மா. ஒரு வாட்டர் கேன் தண்ணி காலியாக போச்சு. 2 பேரும் குடிச்சு தண்ணி தானே காசு கொடுத்து வாங்க போகிறேன். நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணமோ இந்த ஊரில் வாழறதுக்கு. மற்ற ஊரில் போன வச்சுக்காக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்கணும். இனி நம்ம ஊர் தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி அவ்வளோ இனிப்பாக இருக்குது. நம்ம எது காசு கொடுத்து வாங்கலாம்? மற்ற ஊர்லாம் போய் பார்க்க தண்ணி நல்லாவே இருக்காது. ஒன்றும் உப்பாக இருக்கும், இல்லை சவுராக இருக்கும். காசு கொடுத்து தான் வாங்குறாங்க எல்லாரும். அது சிட்டிலலாம் காசு கொடுத்து தான் வாங்கணும். மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், தண்ணி பத்தாது. அதனால காசு கொடுத்து வாங்குறாங்க. கேனெல்லாம் விற்கிது. ஆமாம், நம்ம ஊர்லேயாவது தண்ணி தாக்க எடுத்துச்சுன்னா யார் வீட்டில் போய் வெளியில் போய் நீங்கள் தண்ணி தாக்க எடுத்தால் கூட கொஞ்சம் தண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தருவாங்க. சிட்டிலாம் வந்து அந்த தண்ணி கேட்டால் வச்சு கதை முட்டு ஓடிடுவாங்க உள்ள. இது திருட மாட்டான் நம்ம வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு. அது நம்ம சரி தாண்டி. கிராமத்தில் வாழறதே சொர்க்கம்க்கா. ஆமாம், இதுவும் ஒரு 10, 15 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள சிட்டியாக மாறிடாதே. அதை நினச்சாதாக்கா பயமாக இருக்குது. சிட்டியாக மாறிச்சுனா இருக்கிற மொத்த மரத்தையும் வெட்டிடுவாங்க. விவசாயம் இருக்காது. விவசாய நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு விட்டுருவாங்க. அங்கங்கே பெரிய பில்டிங்காக போயிடும். அதுக்கப்புறம் நம்மளும் குடிக்கிறதுக்கு தண்ணியை காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். நம்மளால இந்த விவசாயத்தை இந்த ஊரை எப்படி காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றலாம். நம்ம கையில் என்னக்கா இருக்குது? இப்போ இருக்க தலைமுறை முதல் விவசாயத்தை அழிக்கிற தலைமுறையாக தான் இருக்குது. விவசாயம்னாலே அலறுதுங்க. அதாவது எங்கன்னா போயிட்டு அடிமையாக வேலை செய்யுமே தவிர விவசாய வேலை செய்ய மாட்டேன்னு இருக்குதுங்க. அதனால இருக்க நல்ல நெல்லாம் விற்றுட்டு அதாவது பணத்தை எடுத்துக்கின்னு சிட்டியில் போயிட்டு இடம் வாங்கி குருவி கூடு மாதிரி ஒரு வீடை கட்டின்னு எங்கேயாவது ஒரு அடிமை வேலை செஞ்சுன்னு இருக்குங்க. ஆமாம், விவசாயத்தை மாதிரி ஒரு நல்ல வேலை எங்கேயுமே இருக்காது. என்ன பண்ணுறது, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த விவசாயத்தை காப்பாற்ற போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. விவசாயத்தை காப்பாற்ற முடிட்டாங்கன்னா எங்கன்னா போய் பிச்சு தான் இருக்கணும் சொத்துக்கு. எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்கக்கா, இப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக அரிசிலாம் கிடைக்குது. அரிசி, பருப்பு, எண்ணெய் அப்படி சொல்லிட்டு. அவங்க காலத்துலலாம் வந்து அரிசிலாம் பார்க்கறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்மளுக்கு வந்து அரிசி பருப்புலாம் ஈஸியாக கிடைக்குது. அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் வந்துருக்குறாங்க. எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறதுனால அது யாருமே தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். வாங்க, முதல்ல அறுத்து போடலாம். கழுவிட்டு அறுக்கலாமா, அறுத்துட்டு கழுவலாமா? முதல்ல கழுவிடலாங்க்கா, கழுவிட்டு அறுத்துக்கலாம். சரி கூட, நான் போயிட்டு கழுவி எடுத்துன்னு வரேன். கிணத்து வைக்க போகிறேன். ஆமாம், கிணத்துல தான் போய் கழுவி எடுத்துன்னு வரேன். போய் 2 நாளும் சளசி வந்துடுறேன். ஏக்கா, நானும் வருவேன். வேணாடி, இது வந்துடும் உடனே. சரி, ஹோம்ஒர்க்கு முடிஞ்சிருச்சு.
இது என்ன செடி இது புது ரகமாக இருக்கு? அண்ணே நீங்களும் வாங்க நீ. இங்கே பாரு, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே டீச்சருக்குனா எனக்கு பயம், புரிஞ்சுதா? நீ படித்த ஸ்கூல் டீச்சருக்கு நீ கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வைக்கிறதுக்கு போகிறதா இருந்தால் நீ போய் வச்சுக்கோ, என்னெல்லாம் கூப்பிடாத. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உள்ள வர மாட்டேங்கிறீங்களா நீ? அவங்க தப்பா நினச்சிக்க மாட்டாங்க? அவங்க தப்பாக நான் நினைக்கிட்டோம், எதனா நினைக்கிட்டோம், நான் வர மாட்டேன்ப்பா. போ, நீ மட்டும் போயிட்டு வச்சுட்டு சீக்கிரம் வா. சின்ன குழந்தை மாதிரி ஏன் டீச்சருக்குலாம் பயப்படுறீங்கன்னு தெரியல. அவளை அடி வாங்கியிருக்கிறேன், வாங்கினவங்க தானே தெரியும் வழியே. ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? ஹோம்ஒர்க் எழுத மாட்டீங்களா ஸ்கூல் படிக்கிற காலத்துல? அதுக்கெல்லாம் எங்க டைம் இருந்தது, நான்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், அதனால தான் அடியே வாங்குறது. ஆமா, இப்போ ரொம்ப முக்கியம் அது. போ போ, வேலையை போய் பாரு போ. சரி சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க, அது வந்துடுறேன். அங்கே உள்ள ஸ்நாக்ஸ், முறுக்கு, சிப்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துன்னு வேணா எப்பங்க ஏன் நீ போர் அடிக்கல, போகிற வேலை சாப்பிட்டுனே போகலாம். கொடுத்தாங்கன்னா வாங்கி வரேன். கணக்கு டீச்சர் விட. ஆமா ஆமா. சரி, எனக்கு கணக்குக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. சரி நீ போயிட்டு வா, நான் அந்த செடியும் கூட கொஞ்சம் நேரம் பேசினு இருக்கேன். பார்த்தா நீங்க கேள்வி கேட்டவன பதில் சொல்லியே போதுங்க. ஆமா, டீச்சர் வீட்டு செடி பதில் சொன்னாலும் சொல்லும். சரி, பார்த்து பத்திரமா இருங்க, அது வந்துடுறேன். இன்னும் எங்கெல்லாம் எடுத்துன்னு சுத்த போறா தெரியலையே. இவ கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்குள்ள என் முது பெண்டு கண்டிட்டும் போல இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன கொத்தமல்லி செடியா இவ்வளோ பெருசு இருக்கு? கொத்தமல்லி செடியும் இல்லை, எந்த செடியும் இல்லை, நாற்று அடிக்க தெரியுமா? தேவையான நமக்கு கும்பல் இந்த வண்டியிலே உட்காரலாம். ஹோட்டலில் சாப்பாடு வேறு சொல்லியிருந்தோம், வந்துச்சா இல்லையான்னு தெரியல. இந்த மாமியார் வேறு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான்வெஜ்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. இதோட கல்யாண விருதுக்கு தான் நான்வெஜ் பார்க்க முடியும் போல இருக்கு. மற்ற குழம்பு சுட்டாப்பெல்லாம் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும், கூட்டு பொரியலாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஹோட்டலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுலாமா வந்துச்சா இல்லையானே. ஜவ்வரிசி பாயாசம் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன், வடலாம். இன்னைக்கு ஒரு வெட்ட வேண்டியது தான். வாங்க நீ போலாம். என்ன போயிட்டு உடனே வந்துட்டேன்? இன்விடேஷன் கொடுத்தியா இல்லையா? கொடுத்துட்டேன் நீ. ஆனால் அந்த டீச்சர் இல்லை, அவங்க பொண்ணு தான் இருந்தாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். ஓ, டீச்சர் இல்லையா? சரி, அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தியா? ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, இது மாதிரி கல்யாணம் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வந்து டீச்சர் நீங்கள் இல்லை அப்படி சொல்லிவிடு. ஃபோன் நம்பர் வாங்கி வந்துருக்கேன், நீ பண்ணுறேன், வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறேன். சரி, இப்போ வேறு யார் வீட்டுக்கு போனோம்? அப்புறம் அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க, அங்கே போனோம். அட்ரஸ் வச்சிருக்கியா? இருக்க நீ. சரி, வண்டியில் இருப்பலாம். அப்படியே போகிற வழியில் அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சா, கொடுத்துட்டீங்களா? நான் எதுன்னு கேட்டுன்னு போகலாம். ஃபோன் நம்பர் வச்சுருந்தா கேளுங்க நீ. நம்ம போகிற வழி தானே, நிறையவே போய் கேட்டுக்கலாம். நோட்டீஸ் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது அப்போ சாப்பாடு ரெடியாக இருக்கும், சாப்பிட்லாம். வேறு உட்காந்துட்டியா? போலாமா? போகலாம் நீ. அண்ணே போகிற வழியில் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கல, அது ரெடி ஆச்சு என்னன்னு கேட்டு போலாமா? ப்ளவுஸ் வாங்கிறது காசு வேணும், எடுத்துன்னு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி. ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ கேட்டாங்க? 5000 பண்ணி. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 5000 ரூபாய். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டிகிரி படிக்கிறத விட்டுட்டு டெய்லரிங் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஒரு ப்ளவுஸ் தைச்சா கூட ஒரு நாளைக்கு 5000 ரூபாய். பணக்காரா இல்லை. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ நான் கொடுத்துக்கிற ப்ளவுஸே 5000 ரூபாய் தான். ஆனால் 30,000, 40,000, 1 லட்ச ரூபாய்க்குலாம் ப்ளவுஸ் இருக்குது. எம்மோடியோ புடவை கூட அவ்வளோ விலை விற்காது போல இருக்கு, ப்ளவுஸ் அவ்வளோ விலையா? ஒரு நாள் கூத்துக்கு ஆட்டத்தை பற்றியா? இதுக்கு போது நகை வாங்கினாலாவது அவசர ஆபத்துக்கு உதவும். ஜாக்கெட் எதுவுமே கடையில் விற்க முடியுமாடியா? எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து ப்ளவுஸ்லாம் தைக்கிறாங்கன்னு தெரியலையா? 5000 ரூபாய் அதிகம். ஒரு 500 ரூபாய், ஒரு 300 ரூபாய், அதுனா ஓகே இல்லை. கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு போடுறது கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுமே சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்து தைக்கலான்னு பார்த்தேன். சரி சரி, உங்கள் அண்ணன் காசு கொடுக்குற, நீ தைக்கிற. இல்லை நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? அண்ணே அம்மா அப்படியே மறந்துடுங்க, என்ன பிரச்சனை சொன்னாங்க? மாத்திரம் சரிங்க, நாங்கள் போகிறது கடையில் விற்கிறதுல அந்த கோனை வாங்கி வச்சுக்கோங்க. மாத்திரம் சரி இல்லாமல் தான் இப்போ முடியல ஒன்றும். ஐயோ, மருதாணிலாம் வச்சா 1 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். இந்த கோன்லாம் வச்சுன்னு வச்சுங்க, 2 நாளில் காணாமல் போயிடும். அந்த காலத்து அது மாதிரி பேசுது பேர்.